வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக மூத்த தலைவர் திரு அத்வானி, இந்தியாவுடைய குறிப்பாக பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய திரு அமிதாப் பச்சன், பஞ்சாபுடைய பிரபலமான மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் பாதல் என்று கிட்டத்தட்ட ஒரு 104 பேருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்ம ஸ்ரீ என்று ஒரு 3 விதமான பத்ம விருதுகளை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த பத்ம விருதுகள் மேலோட்டமாக பார்க்கும்போது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் கொடுக்கப்படக்கூடிய காலம், கொடுக்கப்படக்கூடிய ஆள், கொடுக்கக்கூடிய அரசு என்று பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது இதற்கு பின்னால் பத்ம விருதுகள் மட்டுமல்ல, அனைத்து விருதுகளும் அரசு கொடுக்கக்கூடியதாக அல்லாமல் அரசியல் கட்சி கொடுக்கக்கூடியதாக ஆகிவிட்டதோ என்ற மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கப் போகிறோம். ஏற்கனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது தமிழகத்தைச் சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கூட இந்த விருது வழங்கப்படுவதாக இருந்தது என்று. பின்னால் அந்த பெயர் தவிர்க்கப்பட்டதா அல்லது பெயர் ஏற்கனவே இருக்காமல் தவறான தகவல் தான் வெளிவந்ததா, அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் இதுபோன்ற விருதுகள் வழங்கப்படுகின்றனவா, இதைத்தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். 3 விருதுகள் நாம பத்மா விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதே போல 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் பாரத் ரத்னா, இந்தியாவின் மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்பர் 1 அப்படின்னா பாரத் ரத்னா, நம்பர் 2 அப்படின்னா பத்ம விபூஷன், நம்பர் 3 அப்படின்னா பத்ம பூஷன், நம்பர் 4 அப்படின்னா பத்மஸ்ரீ. அதாவது இது சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாமானிய மக்கள், பொதுமக்கள் இதுக்கு இந்த அவார்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு ராணுவத்தில இருந்து பணி செய்யணும், இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பணி செய்யணும் என்கிற அவசியம் கிடையாது. அதனாலதான் இதை சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தத்தமது துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அவார்டு முதல்ல எப்படி கொடுக்கறாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இந்திய பிரதமர் ஒரு கமிட்டி ஒண்ணு நியமிப்பார், பத்மா அவார்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னு பாப்பாங்க. கண்டிப்பா அப்ளிகேஷன் போடணும். அது மட்டும் இல்லாம அந்த கமிட்டியை என்ன பண்ணுவாங்க, எல்லா மாநிலத்துக்கும் எழுதுவாங்க. சீஃப் மினிஸ்டர், கவர்னர், மாநிலத்தில் இருக்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. இதே மாதிரி யூனியன் டெரிட்டரி கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாம தனிநபர் கூட அப்ளிகேஷன் போடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்ல இருக்கு. தனிநபர் இவர் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு, இவருக்கு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்டோம் அப்ளிகேஷன் போடலாம். நான் சிறப்பா பண்ணிருக்கேன், எனக்கே அவார்டு கொடுங்கன்னு கேட்டோம் அப்ளிகேஷன் போடலாம். இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து உண்மையிலேயே தகுதியான அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த அப்ளிகேஷன் பின்னணி உள்ளவங்க ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி பேரெல்லாம் பைனலைஸ் பண்ணுவாங்க. இது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த கமிட்டி வருது. பேரெல்லாம் பைனலைஸ் பண்ண உடனே பிரதமருடைய அலுவலகத்திடம் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவாங்க. இந்த பேரெல்லாம் நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதமர் கிட்ட இதை கொடுப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா மாற்றம் செய்யலாம், மாற்றம் செய்யாமலும் இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் சரின்னு சொன்ன பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜனாதிபதி கிட்ட கொடுப்பாங்க. ஜனாதிபதி கடைசியா கையெழுத்திட்ட பிறகு பெயர்கள்லாம் அறிவிக்கப்படும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் என்பதால் 25ஆம் தேதி இந்த பெயர்கள் எல்லாம் வெளியிடுவாங்க. இந்த வருடம் அதே மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. எப்ப இந்த அவார்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் ராஷ்டிரபதி பவன்ல கூப்பிட்டு இந்த விருதுகள் எல்லாம் கொடுக்கப்படும். ராஷ்டிரபதி பவன், ஜனாதிபதியோட வீடு, அலுவலகம் எல்லாமே ராஷ்டிரபதி பவன் தான். அங்கு விருதுகள் கொடுக்கப்படும். இந்த வருடம் 104 பேருக்கு பத்மா விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. 9 பேருக்கு பத்ம விபூஷன் விருது, 20 பேருக்கு பத்ம பூஷன் விருது, 75 பேருக்கு பத்மஸ்ரீ விருது என்று 104 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு நடராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல எழுத்தாளரும் அரசியல் விமர்சனமான திரு ஞானி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஞானிட்டு இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த முறை வழங்கப்பட்டிருக்கூடிய விருது வழங்கப்பட்ட 104 பேருடைய பட்டியலை பார்க்கும் போதும் இதற்கு முன்னைய அனுபவங்களை பார்க்கும் போதும் உங்களுக்கு இந்த பத்ம விருதுகள் அரசியலாக்கப்படுவதாக தோன்றுகிறதா ஞானி? நான் பொதுவாகவே இந்தியாவில் இந்த விருதுகளை நான் பொதுவாக மதிப்பதில்லை. இந்த விருதுகள் எல்லாமே எல்லா காலத்திலுமே அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. இந்த முறை ஒரே ஒரு முக்கியமான வேறுபாடை நான் பார்க்கிறேன். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி அரசியலில் காங்கிரஸ் அல்லாதவர்களுக்கும் கூட ஓரளவுக்கு அது இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக இருக்கும்.
ஆனால் இந்த முறை பாஜகவுடைய ஆட்சியில பார்க்கிற போது பெருவாரியாக பாஜக சார்ந்த சங் பரிவாரை சேர்ந்த அமைப்புகள், அவற்றுக்கு ஆதரவானவர்கள், இவர்கள் பட்டியலில் மிகவும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தோணி இந்த முறை இருக்கிறது. அதல்லாத மாற்று கருத்து உடையவர்களுக்கு உள்ள இடமே இல்லை. இதற்கு முன்பு காங்கிரஸ்ல ஓரளவாவது அதை அனுமதிப்பார்கள், இவர்கள் அந்த அளவு கூட அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இது அரசியல் விருதுகளாகத்தான் இருக்கின்றன. இந்த பின்னால் இருப்பது அரசியல் தான். இது தகுதி இருக்கிறது என்று முற்றிலுமாக இன்னும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திரு ஞானி, உங்கள்ட்ட அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இந்த நீங்க சொன்னதுபடி பார்த்தா இப்ப பாஜக அரசு இப்ப செஞ்சிருக்கக்கூடிய இந்த பட்டியல வெளியிடக்கூடிய இந்த பட்டியல காங்கிரஸ் அளவுக்கு கூட மாற்று கட்சியினருக்கோ மாற்று சிந்தனை கொண்டவர்களுக்கோ வாய்ப்பு இல்ல. பெரும் ஆதிக்கம் அவருடைய சிந்தனைக்கு ஒட்டியவர்களா இருக்காங்க சொல்றீங்க. இது அரசியலாக்கக்கூடிய, நீங்க முதல் வரையில் சொன்னீங்க நாங்க இந்த மாதிரி விருதுகளை நான் மதிக்கிறதே கிடையாது, அதுக்கு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. இந்த அரசியலாக்கக்கூடிய தன்மை எப்போது ஆரம்பிச்சு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய நினைவுல? இல்ல, இந்த அரசியலாக்கக்கூடிய தன்மை நீண்ட காலம் முன்பே நடந்து விட்டது. தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து நான் இதை சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப தெளிவாக நான் எப்படி சொல்வேன் என்றால், எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது என்று அறிவிக்கப்பட்ட போதே இது அரசியல் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற விருது என்று அப்போதே ஆகிவிட்டது. ஆனால் அன்றைய தினம் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுத்த போதே அவரை விட பாரத ரத்னாவுக்கு உரியவர் என்று என்னுடைய பார்வையில் சொல்லக்கூடியவர் அன்றைக்கே பெரியாரும் ஈவேரா பெரியாரும் அண்ணாவும் தான் தமிழ்நாட்டிலிருந்து அன்றைக்கு பார்த்தீர்கள். ஆனால் நீ சொல்ல போனால் காமராஜரை கூட அன்றைக்கு சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா அன்றைக்கு தரப்படவில்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா தரப்பட போகிற போதே அது அரசியல் அடிப்படையில் இருந்தால் என்று தமிழ்நாட்டு பார்வையில் அன்றைக்கே ஆகிவிட்டது. உங்களுடைய பார்வையில் அப்ப காங்கிரஸா பாஜக அப்படின்னு சொன்னா பாஜக தான் இது போன்ற அரசியல் விருதுகளை அரசியலாக்கிறது அதிகபட்சமாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, காங்கிரஸ் ஏற்கனவே அரசியலாகத்தான் நடத்தி கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சி பார்வையில் அரசியல் இருந்தது. அரசியல் அல்லாத சில வாய்ப்புகளும் அப்போது இருந்தன. பாஜக வந்தவுடன் அதை முழுமையாகவே அரசியலாக மாற்றுகிறது. எந்த விதமான மாற்று பார்வைக்கு இடையிலாத மாதிரி மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே இப்போது உங்களுக்கு தெரியும், திரைப்பட தணிக்கை கூட முழுக்கவும் மோடியை வைத்து படம் எடுக்கிறவர்கள், மோடிக்கு பாட்டு எழுதுகிறவர்கள் என்று அவர்களே மொத்த பேரையும் சென்சார் போர்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே அவர்கள் அதே மாதிரியான அணுகுமுறை மேற்கொள்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு பத்ம விருதுகளை அளிப்பதை பார்க்கலாம். இதுல கூட பார்த்தீங்கன்னா மோடிக்கு பாட்டு எழுதி கொடுத்தவர்கள் உடனடியாக பத்மஸ்ரீ விருதுக்குள்ள வந்து விடுகிறார். இப்படித்தான் இந்த பட்டியல் கூட இருக்கிறதை பார்க்கலாம். மோடி சார்பாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அதில் வாய்ப்பு இருப்பதை பார்க்கிறோம். பிறகு சங் பரிவாரிக்கு ஆதரவு காட்டக்கூடிய பல்வேறு 2-3 மத குருக்கள், சாமியார்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய பெரியவர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ பெரியவர்களுக்கோ அந்த மத குருக்களுக்கு எல்லாம் இந்த விருதுகள் எதுவும் இடமே இல்லை என்பதை பார்க்கலாம். அதில் முற்றிலும் எதிலும் இவருடைய அரசியல் பார்வை இருப்பதை தான் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் இந்த விருதுகளை சாதாரண மக்கள் மத்தியில் எந்த மரியாதையும் இந்த விருதுகளுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திலீப் குமாருக்கு இந்த உயரிய பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு கருத்து சொல்லுக்கு எதிர்பார்க்கிறீங்களா? எஸ், நீங்க இஸ்லாமியருக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இல்லன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த பட்டியல், அதுக்காக கேட்கிறேன். ஆமா, ரொம்ப அடிப்படையா ஒண்ணு பார்க்கணும். திலீப் குமார் என்பவர் இந்திய சூழ்நிலையில ஒரு சினிமாவில் நடிக்க வந்தவுடன் அந்த காலத்துல அவர் வந்த காலகட்டத்தில் அவரால் சொந்த பேர்ல சினிமால முஸ்லிம் பேரோட நடிக்கவே முடியல. அந்த காலத்துல அவர் பேரே திலீப் குமார்னு ஒரு பெயர் வைத்துக் கொண்டுதான் இந்திய சினிமாவில் இடம் பிடிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருந்தார். அதுதான் சூழ்நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலிருந்து வந்து திலீப் குமாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து அண்மை காலகட்டங்களில் தான் உங்களுக்கு இஸ்லாமிய நடிகர்கள் தங்கள் சொந்த பேர்ல ஷாருக் கானாகவோ அமீர் கானாகவோ இருப்பது என்பதை சென்ற ஒரு 25 ஆண்டுகளுக்குள் தான் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் திலீப் குமார் வந்த காலத்தில் அது நடக்கவில்லை என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த திலீப் குமாருக்கு கொடுத்தது என்பதை ஒரு தனியான விசேஷமாக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கவில்லை. இது தவிரவே உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்கான அவார்டு கூட ஒரு 7-8 பேர் கொடுத்திருக்காங்க. அது உங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நான் திரு கேடி ராகவன் கேட்க ஒரு அடிப்படை விஷயம் சொன்னாங்க. காங்கிரசும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுக்கும்போது ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் மறுக்க முடியாது. அரசியல் எப்பயும் ஆக்கப்பட்டு இருந்தாலும் கூட பாஜக ஆட்சியில், ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு 6 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. சோ இந்த முறை கொடுக்கப்பட்ட விருதை மட்டும் வச்சு கணக்கு சொல்ல, ஏற்கனவே 6 ஆண்டுகள் நீங்க இருந்தபோது இந்த மாதிரி விருதுகள் கொடுத்தீங்க கணக்கு வச்சு சொல்றாரு. பாஜகவில் மாற்று சிந்தனை கொண்டவர்களுக்கோ மாற்று பாதை கொண்டவர்களுக்கோ கூட அந்த விருது பட்டியலில் இடம் இருக்காது அப்படின்னு குற்றம் சாட்டு. மரியாதைக்குரிய திரு ஞானி அவர்கள் விஷயம் தெரிந்தவர். இன்றைக்கு எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா கொடுத்த பத்தி பேசுறாரு. அப்கோர்ஸ் இது பத்மா விருதுகள். ஆனாலும் அதுக்கும் அவர் ரெஃபர் பண்ணதுனால சொல்றேன். வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில தான் அப்துல் கலாமுக்கும் அமர்த்தியா சென், மாறுபட்ட சிந்தனை வைத்திருக்கின்ற, பொருளாதார சிந்தனை வைத்திருக்கின்ற அமர்த்தியா செனுக்கு பாரத் ரத்னா கொடுத்தது வாஜ்பாயினுடைய அரசாங்கம், MS சுப்பலட்சுமி. அதே போல பாத்தீங்கன்னா, ஆனா இதை அரசியலாக்கியது யார்? இப்ப எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா கொடுத்ததுல இருந்து அரசியல் அவர் பேசுறார். பாரத் ரத்னா விருது பொறுத்த வரைக்கும் பத்மா விருதுகளுக்கெல்லாம் ஒரு கமிட்டி உண்டு. பாரத் ரத்னாக்கு கமிட்டி கிடையாது. பாரத் ரத்னா யார் ரெக்கமெண்ட் பண்ணா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா போறோம். கேபினெட் கூட கிடையாது. பிரைம் மினிஸ்டர் யார சொல்றாரோ அவருக்கு கொடுக்கலாம், பிரசிடென்ட் கொடுப்பார்.
அவ்வளவுதான். அப்படி முதல்ல 54 பாரத் ரத்னா உருவாக்கப்படும் பொழுது முதல் பாரத் ரத்னா தனக்காக கொடுத்து கொண்டது ஜவஹர்லால் நேரு. அவர் பிரைம் மினிஸ்டர் தாம் பேரை ரெக்கமெண்ட் பண்றாரு பிரசிடென்ட்டுக்கு, அவர் அவார்டு பாரத் ரத்னா ஆயிட்டாரு. அதே மாதிரி இந்திரா காந்தி தன்னுடைய பெயரை தானே ரெக்கமெண்ட் பண்ணாங்க பிரசிடென்ட்டுக்கு, பாரத் ரத்னா பட்டம் வாங்கி கொண்டார். இதெல்லாம் அவருக்கு அவருடைய பார்வைக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் பிஜேபி அப்படி செய்யல. வாஜ்பாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது கூட, அப்பொழுது கூட வாஜ்பாய் பிரதமரா இருக்கும் பொழுது கூட இந்த டிமாண்ட்லாம் வரும்போது தனக்காகவே கொடுத்துப்பாரா வாஜ்பாய், அது கொடுக்கல. அதனால ஆனால் நாங்க அந்த 6 ஆண்டு ஆட்சியில எத்தனை மாற்று சிந்தனை இருக்கிற அமர்த்யா சென், முக்கியமான பெரிய சயின்டிஸ்ட் அப்துல் கலாம், இது போன்ற பிரபலவான்கள் சாதித்தவர்களுக்கு கொடுத்தது வாஜ்பாய் கவர்மெண்ட். இப்ப இந்த பத்ம விருதுகளை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பிஜேபி ஆதரவாளர் இருக்கிற பார்ட்டி எழுதினவங்களுக்கு எல்லாம் கொடுத்துறாங்க நரேந்திர மோடிக்குன்னு சொல்றாரு. அமிதாப் பச்சன் வாஸ் a former காங்கிரஸ் பார்லிமெண்டரி மெம்பர், பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அமிதாப் பச்சன் நடிகர். இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சுதா ரகுநாதன் என்ன கட்சியை சார்ந்தவர்? அந்த அம்மா குஜராத் அரசுடைய டூரிசம் அம்பாசிடர். நீங்க சொல்றீங்க அவர் அரசியல் ஒண்ணு இருந்ததுன்னா அவர் காங்கிரஸ்ல தான் இருந்தார். அதுல இருந்து வெளியே வந்து அவர் வந்து ராஜ குடும்பத்தோட மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு வந்து ஒரு நிமிஷம் 104 பேர்ல பப்ளிக் அஃபேர்ஸ்ல வரும் பொழுது பிரகாஷ் சிங் பாதலுக்கும் மரியாதைக்குரிய அத்வானி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கலாச்சாரம், மெடிசன், அதே மாதிரி சயின்ஸ்னா நம்ம எம்ஆர் ஸ்ரீனிவாசனுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கட்சியில இருக்கிறாங்க 104 பேர்ல பப்ளிக் அஃபேர்ஸ் வரும்பொழுது வேண்டாம், அந்த 4 பேர் வேண்டும் என்றால் அரசியல் அப்படிங்கறதுனால அவங்களை நீங்க வேணா இப்படி பிராண்ட் பண்ணலாம். மீதி 100 பேர் இப்படி சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் ஃபாரினர்ஸ். அவர் இதுல போய் இவர்களெல்லாம் எவ்வளவு செக்யூலர் பாருங்க. இதுல வந்து அவார்ட்ல மதத்தை கொண்டு வராரு, முஸ்லீம் இல்ல கிறிஸ்தவர்கள் இல்லன்னு பேசுறாரு. மதம் இங்க வந்து யார் சாதனையாளோ அவளுக்கு கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி இதுல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. பில் கேட்ஸ் என்ன இந்துவா? அவர் வந்து கோயில் இதுல எங்க மதம் வந்தது? நீங்க இதை மத சாயம் பூசாதீங்க. சுவாமிஜி கொடுத்தது என்ன தப்பு? சுவாமிஜி கொடுக்க கூடாதா? இந்த நாட்டுல பிறந்தவங்க தானே அவங்க, என்ன தவறு இருக்கிறது? அவர்கள் மரியாதைக்குரிய ஞானி அவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கல்வி, இலக்கியம், அதே மாதிரி சயின்ஸ், மெடிசன், பல துறைகள் அதர்ஸ் ஒரு கிளாசிபிகேஷன் கூட இருக்கு. அதனால ஒரு சுவாமிஜி கொடுக்க கூடாதுன்னு இல்ல, அவர் சன்னியாசி மாத்திரமல்ல, அவர் பல துறைகளிலும் இருக்கிறார். அதனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாமிஜிக்கு கொடுத்தா உங்களுக்கு கோபம் வரும், வேற யாருக்காவது வேற மதத்தை சார்ந்தவர்கள் நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இதுதான் சூடோ செக்யூலர். ஆன்மீகவாதிகள் கொடுக்கப்படுவதில்லை. சுவாமிஜிக்கு என்ன ஆன்மீகத்துக்கு கொடுக்கறீங்க, மதத்துக்கு கொடுக்கறீங்க? எல்லா மதத்திற்கும் கொடுக்கல. நீங்க மதத்துக்கு கொடுக்கற, நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க போதுதான் கேள்வி. எந்த மதத்துக்கும் கொடுக்காதீங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. எந்த மதத்துக்குமே கொடுக்க வேண்டாம் என்பது எங்க நிலைப்பாடு. மத குருக்களுக்கு தராதீர்கள் தான் என்னுடைய காங்கிரஸ். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி தனக்காக கொடுத்துக் கொண்டார்களே, அதையே நீங்க விமர்சனம் பண்ணல. எம்ஜிஆருக்கு கொடுத்தது உங்களுக்கு காங்கிரஸ் காலத்திலே அரசியலாகிவிட்டு நீங்க எம்ஜிஆருக்கு கொடுத்தது அப்செக்ட் பண்ற நீங்க, அவங்க 2 பேர் தனக்காகவே எடுத்துக்கொண்டார்களே அதை விமர்சிக்கவே இல்லையே நீங்க. ஏன் விமர்சிக்கப்படுகிறது? எங்க நான் வரேன், நான் ஒரு சிறிய இடைவெளி இருக்க ஞானி வரேன். ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அரசியல் மட்டுமல்ல, இதுல வந்து மதச்சாயம் கூட பூசப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஆனால் இதுபோல இந்து தலைவர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ தலைவர்களுக்கோ அல்லது முஸ்லீம் பிரிவர்களுக்கோ வழங்கப்படுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட பல முறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் தொடர்ந்து விவாதிப்போம். முக்கியமான கேள்வி எனக்கு இருந்திருக்கிறது. ஒன்று, அமிதாப் பச்சனுக்கு கொடுக்க முடியுமானால் ஏன் ரஜினிகாந்துக்கு கொடுக்கவில்லை? பிரகாஷ் சிங் பாதலுக்கு கொடுக்க முடியுமானால் ஏன் திமுக தலைவர் கருணாநிதி கொடுக்கவில்லை? இதிலும் கூட அரசியல், கூட்டணி மற்றும் எதிர்கால கணக்குகள் இவைதான் இருக்கின்றன. அரசியல் முறை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொள்கிறோம். நான் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சே பண்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு அரசியல் சர்ச்சையை திரு ஞானி அவர்கள் எழுப்பியிருந்தார். இந்த விருதுகளுக்கு பின்னாடி அரசியல் மட்டுமல்ல, மதமும் கூட இருக்கிறது. இது மாதிரி மத சன்னியாசிகளோ, துறவிகளோ, இஸ்லாமோ, கிறிஸ்டியானிட்டி எதுல இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தாலும் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள். அதுல வந்து காவி சாயம் பூசப்படுகிற குற்றச்சாட்டு வரும்போது என்னுடைய நினைவுல வந்து 1962 முதல் முறையாக இந்த 66 ஒரு மதம் அடையாளம் கொண்ட அதற்காகவே வந்து வழங்கப்பட்டது வந்து ஒரு இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கர்தினால் திரு வலேரியன் கிரேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கர்தினாலுக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் முதல்ல இது மாதிரி மத காரணங்களுக்காக விருது வழங்கப்பட்டது. இதே பத்ம விருது வழங்கப்பட்டது. சோ இந்த பாரம்பரியத்தை ஆரம்பித்து வைத்தது காங்கிரஸ் என்றால் மறக்க முடியுமா? அதாவது மிகச் சிறந்த முறையில் சிவிலியனாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் காலத்திலே மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பத்ம விபூஷன்,
பாரத் ரத்னா போன்றவைகள் கொடுக்கப்படுகின்றன. இது மிக தெளிவான ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் தயார் செய்யப்படுகிறது. அப்படி எந்த வரையறையும் இல்லை அப்படிங்கறத உச்சநீதிமன்றமே மறுத்திருக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கும். 1995 ஒரு வழக்குல. அதாவது வரையறை என்பது ப்ரிசிடென்ட் என்ற அடிப்படையிலே, வழக்கு அடிப்படையிலே வழக்கமாக சிலவற்றை வரையறைக்கு உட்படுத்தி செய்கிறோம். அதில் குறிப்பாக நீங்கள் முன்னுரையிலே சொன்னது போல கிரிமினல் குற்றவாளியா என்பதை பற்றி பார்ப்பதாக கூட நீங்கள் சொன்னீர்கள். அதில் குறிப்பாக அத்வானி அவர்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பது என்பது பாபரி மசூதிகளில் இன்றைக்கும் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு போய் இன்றைக்கு அவார்டு கட்சி அரசியலாக காணப்படுகிறது. நீதிமன்றத்துடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொண்டு கொடுப்பது என்பது ஒரு அருமையான திட்டத்தினை போய் கேவலப்படுத்துவது போல தோன்றுகிறது. ஒன்று. குறிக்கிறது மன்னிக்கணும், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு அத்வானி அவர்கள் இந்த கிரிமினல் கேஸ் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் நான் நினைக்கிறேன். ஆமா, சிபிஐ இல்ல விஷயம் தெரிஞ்சா நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. அவர் இப்ப ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது அவரா விடுவிச்சுட்டாரு. ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது ஹோம் மினிஸ்ட்ரி போய் அவங்களா போய் விடுவிச்சுட்டு சார்ஜ் ஷீட்ல இருந்து அவர் எடுக்கலாம் சொன்னாங்க. நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு விஷயம் நீங்க பேசுறது. நீதிமன்றம் அவரை விடுவிச்சது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு. இது நீதிமன்றத்தை நீங்க அவமதிக்கிறீங்க அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அலகாபாத் கோர்ட் வந்து விடுவிச்சது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அலகாபாத் கோர்ட் கொண்டுட்டு வந்து இல்ல அலகாபாத் கோர்ட் கொண்டு வந்து வேகப்படுத்த முயற்சிப்பது தவறு. இருக்கக்கூடிய உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கணும். உலகம் தெரிந்தது அத்வானி அவர்கள் அந்த இடிபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது கூட இருந்தார் என்பது உலகம் தெரிந்த ஒரு விஷயம். அவர் மீது கிரிமினல் வழக்கு இருப்பது என்பது தெரிந்த விஷயம். அந்த வழக்கிலே அவர் தான் ஹோம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது விடுவித்துக் கொண்டார் என்பதும் தெரிந்த விஷயங்கள். ஆனால் இப்படி தெரிந்த விஷயங்களுக்கே உள்ள குற்றவாளியை கொண்டு போய் ஜனநாயகத்தை படுகொலை செய்த இந்திரா காந்தி தனக்கே கொடுத்துக் கொண்ட நாடு இந்த நாடு. பிரதமர் ஜனநாயக படுகொலை செய்த இந்திரா காந்தி தனக்கே கொடுத்துக்கிட்டாங்க வேற பாரத் ரத்னா. அப்படிப்பட்ட கட்சியில வந்து நீங்க சொல்றீங்க தவறான பிரச்சாரம். 1971 மிகப்பெரிய வெற்றியை பெற்று பங்களாதேஷுடைய வெற்றி பெற்றதற்கு பின்னாலே மக்கள் விருப்பப்பட்டு சொன்னது, அவர்களாக ஆணை போட்டு விட்டது அல்ல. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு 1955 கொடுக்கப்படுகின்ற பொழுது அவராக போட்டுக்கொண்ட ஆணை அல்ல. அத்வானி வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், இந்தியாவின் வேலை என்னவென்று சொன்னார். இதே மாதிரி லாஜிக்க வந்து பாஜக யூஸ் பண்ணலாமே அத்வானிக்கு. செய்திகளை பரப்புவதே வேலையாக வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய கருத்து என்னவென்று சொல்ல, எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், 104 பேரும் தவறு என்று யாரும் சொல்லவில்லை. அருமையான விஞ்ஞானி தமிழ்நாட்டை சார்ந்தவர் சீனிவாசன், அவருக்கு அவார்டு கொடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதே போல இந்திய நாட்டிற்கு துணை நிற்கக்கூடிய பல விஞ்ஞானிகளுக்கு கொடுத்தது சரி. அதை கர்நாடக இசையில மிகப்பெரிய ஞானிகளுக்கு கொடுத்திருப்பது சரியானது. ஆனால் கொடுக்கக்கூடியது கொடுக்க தவறானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை மட்டும்தான் சொல்லப்படுகிறதே தவிர இது கட்சி அரசியலாக மாற்றுவது தவறு. அது ராகவன் போன்றவர்கள் கட்சி அரசியலை உருவாக்குகிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர என்பது தவறு என்று சொல்வதோ அமெரிக்கால வந்து ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சட்வால் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவில் வங்கிகளில் முறைகேடு செய்ததாக குற்ற வழக்கு தொடரப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு இதே பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. மன்மோகன் சிங் அரசுல மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பியது. வங்கிகளில் பிராட் என்று சொல்லக்கூடிய வங்கியில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடர்ந்திருந்தவர் அவர் 123 ஒப்பந்தத்தில் மத்திய அரசுக்கு இணையா செயல்பட்டாரு, இணக்கமா செயல்பட்டாங்கிறதுக்காக இந்த விருது வழங்கப்பட்ட மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி அப்போ இருந்தது. வழக்கு அப்படிங்கிற நினைவுபடுத்தினால எனக்கு ஞாபகம் வந்தது திரு நாச்சியப்பன். உங்களுக்கு அதோட மற்றொரு ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன். அந்த தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னதுக்கு பின்னாலே அவர்களுக்கு அது ரத்து செய்யப்பட்டது என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்திலே அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் ஜனநாயகம். மக்களாட்சியிலே தவறுகள் செய்யப்படலாம், ஆனால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு மக்களாட்சியில் இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், மிகவும் கொச்சைப்படுத்துகிற நிலையிலே இவ்வளவு பிரம்மாண்டமான மிகச்சிறந்த அறிஞர்களை எல்லாம் ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பல பேர் எனக்கு வேண்டாம் என்றே சொல்கின்ற அளவிற்கு திருப்பி கொடுக்கிற அளவிற்கு உருவாக்கிய பெருமை கட்சி அரசியல் செய்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS காரர்களுக்கு தான் சொந்தம். அது
நான் திரு நடராஜ் கேட்க விரும்புறேன். இதுல மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வேதனை இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சைனா நேவால் ஆகட்டும், இல்லாட்டி ககன் நரங்க ஆகட்டும், பல பேர் இது மாதிரி பிளேயர்கள் எல்லாமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்படல, நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் பல சந்தர்ப்பங்கள் அவங்க குமரிட்டே இருந்திருக்காங்க. விளையாட்டு கவனிக்கப்படாம எது பாப்புலிஸ்டா இருக்குதோ, எது ரொம்ப பாப்புலரா இருக்காங்களோ அவர்கள் கொடுத்துட்டு மக்களுடைய எண்ணத்தை சமரசப்படுத்த முயற்சிக்க நினைக்கிறீங்களா அரசியல் கட்சிகள்? விளையாட்டு கேல் ரத்னால இருந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அது இந்த பொது சேவை அவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால விளையாட்டுத்துறை விலக்கி வைக்கலாம். அதர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் போட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது பொதுவாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறக்க முடியாது. கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாம். இதே சச்சின் டெண்டுல்கர் உட்பட பலருக்கு கேல் ரத்னாவோ ராஜீவ் கேல் ரத்னா விருதோ மட்டும் இல்ல, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியம் 1000 விருது அவங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த விருதுகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொது வாழ்வில் உண்டான பணிக்காக தானே இதை அது கொடுக்க வேண்டிய. விளையாட்டு பொது வாழ்வோட இதே கிளாசிஃபை பண்ணிட்டாங்களே அவங்க, பப்ளிக் அஃபேர்ஸ், ஆர்ட், அதர்ஸ் கொண்டு வரலாம். பொது பணி அல்ல, விளையாட்டு பொது பணி அல்ல. சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தது கூட தவறு தான், அதுக்காக மாற்றி செஞ்சலாம். இன்னொன்னு சார் சொல்லும்போது ஞானி சொன்னாங்க, எந்த சாமியாருக்குமே கொடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா, சாமியார்கள் எல்லாம் சாதாரண வாழ்க்கையில மேம்பட்டவங்க சொல்லிக்கிறாங்க, அல்ல நாம சொல்றோம். அப்படி இருக்கும்போது சாமியார்களுக்கு இந்த சிவிலியன் அவார்டு இருக்கு. எந்த சாமியாரா இருந்தாலுமே வேண்டாம். திரு ஞானி சொன்னாரு, அதாவது இது மதசார்பற்ற இது மாதிரி முஸ்லீம் கொடுக்கல, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கல. அவரு இப்ப ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. இப்ப 2009 சிஸ்டர் நிர்மலாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது? யூபி அரசாங்கம். சிஸ்டர் நிர்மலா கொடுத்து, அப்ப நீங்க ஒன்னும் அப்செக்ட் பண்ணதான் நான் எந்த செய்தியும் நான் பார்க்கல. அது மாத்திரம் இல்ல, 1982 சுவாமி கல்யாண் தேவ் காங்கிரஸ் கொடுத்தது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிஷப், நீங்க சரியா மேற்கோள் காட்டினீங்க, 74 பிஷப் ஜான் ரிச்சர்ட்சன் பத்மபூஷன் கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். இப்ப யூபிஏ இருக்கும் பொழுது பாலகங்காதரானந்த சுவாமிஜி அப்படின்னு 2010 யூபி அரசாங்கம் கொடுத்தது. அதே என்டிஏ கூட மௌலானா அப்துல் கரீம் பரீக்னு என்டிஏ கொடுத்திருக்குது. நீங்க இதெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? பிகேஎஸ் ஐயங்காருக்கு யூபிஏ யோகா கொடுத்தது. நீங்க அப்போ உங்களுக்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் நீங்க பேசினதா நான் கேள்வியே படலையே மரியாதைக்குரிய ஞானி அவர்களே. இப்ப ஏன் அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுடைய சொல்லாமா இல்ல? அவங்க சொல்ற ஒரு காரணம் பாருங்க, அதுல நீங்க சொல்லக்கூடிய பட்டியல 1, 2, 3 வேறு வேறு வருடங்கள்ல வருஷப்படுத்த முடியுது. ஆனா இந்த வருஷத்துல ஒரே வருஷத்துல 104 பேர்ல 104 பேர்ல கிட்டத்தட்ட 20 பேர் ஏதாவது ஒரு சாமியா இருக்காங்க. திருப்பாண்டி, நான் ஒண்ணு என்ன சொல்றேன், சிஸ்டர் நிர்மலா கொடுத்து நான் தவறுன்னு சொல்லல. அதாவது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இப்படி செஞ்சதுன்னு சொல்றீங்க, அப்படி அல்ல. இது இத்தனை தான் லிமிட் கிடையாது. லிமிட் இருக்கா? இந்த சாமிஜிக்கு 2 சாமி தான் கொடுக்கணும், 4 அரசியல்வாதி தான் கொடுக்கணும் இருக்கா? இல்ல கிடையாது. நான் என்ன கேக்குறேன், நீங்க நிஜமாவே இதெல்லாம் எதிர்க்கிறதா இருந்தா சிஸ்டர் நிர்மலாக்கோ அல்லது அந்த பாலகங்காதர சுவாமிக்கு யூபிஏ கொடுக்கும்போது அப்செக்ட் பண்ண வேண்டியதானே? பிஜேபி காங்கிரஸ் அரசாங்கம் முதல் இருக்கும். நீங்க அப்ப அரசியலே இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் 24 வருஷமா இருக்கிறேன் இந்த கட்சியிலேயே, அதனால அப்படி சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கட்டத்தையும் திரு ஞானி அவர்கள் போல இப்படிதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், ஒன்னு விஷயம் சொல்றேன் சார், இந்த விருதுகள் அத்தனையுமே சொல்றேன். என்னை பொறுத்தவரை இதுல அரசியல் இருக்கிறதா என்று சொன்னால், ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுல கூட அரசியல் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மக்களால் ஆதரிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். பாஜகவுடைய பாரதிய ஜனதா பூஷன், பாரதிய ஜனதா விபூஷன் போட்டுக்கோங்க. உங்களை யாரும் கேட்கல. பத்ம விபூஷன் போட்டு நீங்க அரசியல் சொல்லுங்க. விருதுகள் பாஜக விருதுகள், இந்த நாட்டுடைய விருதுகள். நான் மனமும் மறுக்கவே இல்ல. யதார்த்தத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது என்று சொல்லும் பொழுது எதுக்காக இப்ப கவுன்சில் அட்டார்னி ஜெனரல் மாறுறாங்க? எதுக்காக மாற வேண்டியது, கவர்னர்கள் மாற வேண்டியது கட்டாயம். மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் கவர்னர்கள், மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் அட்டார்னி ஜெனரல். பத்மா விருது வாங்குறவங்க மத்திய அரசு பிரதிநிதிகள் கிடையாது, அத்வானி கிடையாது. இன்னொன்னு இதுக்கு ஒரு கமிட்டி இருக்கிறது, அதை அப்பப்ப ரிவ்யூ பண்றாங்க. இன்ஃபேக்ட் 1993 ஐ ரிமெம்பர் கரெக்ட், 93 நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் பி.வி. நரசிம்ம ராவ், அப்ப சங்கர்தயாள் சர்மா பிரசிடென்ட், அவர் சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க. அன்னைக்கு கே.ஆர். நாராயணன் வைஸ் பிரசிடென்ட் தலைமையில் ஒரு கமிட்டி அதை ரிவ்யூ பண்ணிச்சு. வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அப்துல் கலாம் சில சஜஷன்ஸ் கொடுத்தார். ஒழுங்கா பாருங்க. அதுக்கு ரைட் இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க,
எப்படி அரசியல் உங்க கட்சியில இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டது நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறது 4 கம்யூனிஸ்ட் லீடர் போட்டு 2 காங்கிரஸ் லீடர் கொடுத்தா அது ஈவன் ஆயிட்டு சொல்வீங்களா, இல்லாட்டி பிஜேபி காரன் கொடுத்ததுனால தப்பு சொல்லுவீங்களா? உங்க கமிட்டியில நீங்க பிஜேபி காரங்களே வச்சுக்கோங்க, ஆனா விருது கொடுக்கும் போது பிஜேபி காரங்களாம் பாக்காதீங்க. திரு ஞானி சொன்னது போல பாடல் வாஜ்பாய்க்கு கால் மூட்டு ஆபரேஷன் பண்ணவருக்கு விருது. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனை இல்ல, யூபிஏ கவர்மெண்ட் கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல, யூபிஏ கவர்மெண்ட் அத்வானி கொடுத்திருந்தாலும் இல்ல. இது வர இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேங்க, கொடுத்த 104 பேர்ல பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல வரும்போது அந்த 4 பேரை மாத்திரம் தானே பாக்குறீங்க, மீதி சாதனையாளர் கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு கண்ணிலே தெரியவில்லையா? அதுதான் கேட்கிறேன் நான். கண்ணுக்கு தெரியல, நீங்க யார் கொடுக்குறீங்க? 10 உங்களுடைய கட்சியோட தலைவராக இருக்கக்கூடியவருக்கு பிரதமர் பதவி கொடுக்க முடியல, 10 முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க கொச்சப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், அத்வானி அவர்கள் இந்த நாட்டுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நாங்க வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா யூபி அரசாங்கமே கொடுத்திருக்கணுங்கிற நான் இன்னைக்கு அதை பத்தி போன ஆண்டு இதே மாதிரி விவாதம் வரும்போது ஆமா இதுதான் நல்லவர் தான், ஆனா கோத்ரால அமைதியா இருந்துட்டாருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவனை கௌரவிக்க வேண்டியது அந்த நாட்டுடைய கடமை. இன்றைக்கு அத்வானி அவர்களை எல்லாருமே கௌரவிச்சிருக்கணும் நான் சொல்றேன். நாட்டுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுமா? இன்னொன்னு இல்ல, 104 பேர் பட்டியல நீங்க அத்வானி சேர்த்துட்டு அவர் கௌரவப்படுத்த நினைக்கிறீங்களா, அகௌரவப்படுத்த நினைக்கிறீங்களா? நீங்க இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது கௌரவம் தானங்க. அது எப்படிங்க நீங்க அகௌரவம் சொல்றீங்க? நீங்க தான் சொல்லணும். அந்த விருதுக்கான அதுதானே கேள்வி. விருது அரசியல் ஆகும் போது அந்த விருதுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அந்த விருதை பெறக்கூடியவர்கள் அரசியல் காட்டுறதா? அதான கேள்வி, பிரதான கேள்வி. அங்கதான் யார் இப்ப தகுதி இல்லாம வந்துட்டாங்க சொல்லுங்க பாப்போம். எந்த இப்போ எல்லாம் 104 பேர் பட்டியல் எடுத்து பாருங்க. அது கலையா இருந்தாலும் சரி, அறிவியல் இருந்தாலும் சரி, மெடிசனா இருந்தாலும் சரி, எல்லாம் சாதிச்சவங்க தானங்க. யார் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அதான் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நாங்க சொல்ல முடியாது. 1995 சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்தந்த துறையில அவங்கவுங்க வேலையை பாக்குறவங்களுக்கு விருது கொடுக்கணும். இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் விருது கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மாநில அரசாங்கங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன் வரும், இன்னும் கிட்ட பப்ளிக் நோட்டீஸ் வரும், யாரும் இன்னும் அப்ளை கூட பண்ணலாம். அதே மாதிரி மாநில அரசாங்கம் பண்ணலாம். ஆமா, அது செல்ஃப் நாமினேஷன் உண்டு, அதான் சொல்லுவாங்க, அதுவும் பண்ணலாம். மாநில அரசாங்கத்திலிருந்து வரலாம், மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சகத்திலிருந்து, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ல இருந்து நீங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பலதரப்பட்டதுல இருந்து வந்து தான் அங்க வருது. இதுல நீங்க சொன்ன பிரசிடென்ட் நினைச்சா ரிட்டர்ன் இட், சந்தேகமே இல்ல. ரெக்கமெண்டேஷன் யாருக்கான கொடுக்கலாம், யாருக்கு அவார்ட் கொடுக்குறீங்க? அது கமிட்டி இருக்குல்ல, கமிட்டி இருக்கு. மேல பிரசிடென்ட் நீங்க சொல்ற மாதிரி பிரசிடென்ட் திருப்பி அனுப்ப முடியும் இல்ல. ஆனா வாஜ்பாய் இன்னைக்கு அத்வானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காகவே, இல்லாட்டி பாதலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக அரசியல் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த துறையில இருக்கிறாங்க இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அந்த சொல்ல சாதித்தார்களா இல்லையா? அதை சொல்லுங்க. கருணாநிதி சாதிக்கலையா? இங்க பாருங்க, ஜெயலலிதா சாதிக்கலையா? ரெக்கமெண்டேஷன் வரல, என்ன வரட்டும், ரெக்கமெண்டேஷன் வந்தா நீங்க எல்லாரும் எடுக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணி தான வருது. நான் இல்ல, நீங்களா கேட்க முடியும். மத்திய அரசுக்கு முன்னாடி பல முறை நான் கேட்கிறேன். திரு கருணாநிதி அவர்களுக்காக பேசும்பொழுது யூபிஏ 10 வருஷமா இருந்ததுங்க. அவங்களே நினைக்கலையே கருணாநிதி கொடுக்கணும்னு, அவங்களே வந்து இவர் சாதிச்ச தலைவரா நினைக்கலையே. இன்னையே நினைக்க சொல்றீங்க இப்போ? நான் சொல்லுவது நீங்க நான் கொடுக்கிறேன் இந்த பார்வை எப்படி இருக்கு? யூபி அரசாங்கம் கருணாநிதி அங்கீகரிக்கவில்லை, நாங்களே அங்கீகரிக்கணும். அப்ப அவர்கள் அவர்களுடைய கூட்டணி ஆதரிப்பார்கள், நீங்க உங்களுடைய கூட்டணி ஆதரிப்பீங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதுல குறை என்ன இருக்கிறது? ஒரு பப்ளிக் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்க நேச்சுரலாவே அரசியல் கட்சி தலைவர்கள் அதுல ரெகனைஸ் பண்ணுவாங்க. எங்களுடைய இப்போ ஒரு ஆட்சி வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அட்டார்னி ஜெனரல் ரிசைன் பண்ணலாம், அந்த பாலிசியை ஆட்சி சார் இங்கேயும் மத்திய அரசு பிரதிநிதி அட்டார்னி ஜெனரல் கவர்னர் அவங்க வந்து நீங்க விரும்ப முடியாது இருந்து ஆகணும், மாற்றுக்கிறதுல. நான் உங்களுடைய பிரதிநிதி அல்ல. உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா ரஜத் சர்மா கொடுத்திருக்கீங்க, எதுக்காக கொடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையில என்ன பண்ணிட்டு சொல்றேன், இங்கே சுதா ரகுநாதன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையே நீங்க பாராட்டல. உங்களுக்கு எல்லாத்திலுமே அதே கண்ணோட்டத்தில் தப்பா இருக்கும் சொல்லுவாங்களா? நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பார்வைக்கு ஒன்று தவறாக இருக்க வேண்டியது என்னுடைய பார்வைக்கு தவறாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. தவறு பொது பார்வையில் இருக்கு சார். என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை தனி, ரெண்டுக்கு நடுவில் ஒரு பொது பார்வை இருக்கு இல்லையா? அங்கேயே தவறா இருக்க விஷயங்கள் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும்
நீங்க பிரைம் மினிஸ்டர் இந்த பாரத் ரத்னா கொடுப்பது போல இது கிடையாது. இதுக்கு ஒரு கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வாங்கிப்பாங்க, எல்லாம் போய் பிரசிடென்ட் எல்லாம் முடிவு பண்ற விஷயத்துல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் தவறுன்னு நினைக்கிறேன். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இந்த விருதுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது தொடர்ந்து அரசியல் கட்சிகள் சந்தேகத்துக்கு உட்பட்ட விதமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய அரசியலை திரு ராகவன் சொன்னது போல தவிர்க்க முடியாதா? அரசியல் கட்சிகள் வழங்கக்கூடிய விருது என்று பார்க்க வேண்டுமா, அரசு வழங்கக்கூடிய விருது என்று பார்க்க வேண்டுமா? இந்த விருதில் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைக்க முடியும்? விருதுகளும் அரசியலும் என்ற தரப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு நடராஜ் கேட்க விரும்புகிறேன், இது போன்ற விருதுகள் வழங்கப்படும் போது விருதுகளுக்கும் விருதுகள் வழங்கப்படுவர்களுக்கும் விருதுகளை வழங்குபவர்களுக்கும் மரியாதை வர வேண்டும், சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமையில அந்த விருதுகளுக்கான மரியாதை இருப்பதா நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும். அமெரிக்க சிந்தனையாளர் எமர்சன் நண்பரோட வெளியில் போயிட்டு இருந்தார். வாஷிங்டன்ல சிலைகள் மத்தவங்களா இருந்தது. ஒருத்தர் கேட்டார் எமர்சனை, ஏன் சார் உங்களுக்கு சிலை வைக்கல? வச்சிருக்கோம். ஏன்டா வச்சான்னு கேட்கறது போல, ஏன் உனக்கு வைக்கலன்னு கேட்டு சந்தோஷம், அதான் எனக்கு பெருமை அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நம்முடைய ஏன்டா கொடுத்தாங்கிறது ஆயிடக்கூடாது விருதுகள். இதுல செல்ஃப் நாமினேஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட ஹையர் லெவல்ல ஓரளவுக்கு ரெக்கமெண்டேஷன், பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு, ஏது ப்ரொபோர்ஷன் வித்தியாசப்படலாம். சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அது இவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க, ஞானி சொன்ன மாதிரி பிஜேபி காரங்க செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல சர்ச்சைக்கு இடமெல்லாம் அவர்களை தவிர்க்கணுமானால் ஒட்டுமொத்தமா எல்லா மதத்து சாமியாரையும் தவிர்த்திடலாம். சாமியார்களுக்கு கொடுக்கூடாது. சமுதாயத்தில் மேம்பட்டவங்கிறாங்களே, நான் சமுதாயத்து மேல சமுதாயம் உயர்த்தி இருக்கிறேன். அவங்க சாதாரண மக்கள் கொடுக்குற அவார்டு அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எல்லாரும் அவங்க ஒரு மத சேவை செய்யறாங்க அப்படிங்கறக்காக இஸ்லாமியர்களோ எல்லாரும் மேல நேர கடவுளை காட்டி ஆன்மீகத்தை கொண்டு வரேங்கிறாங்களே, அவங்களுக்கு சாதாரண மனுஷனுடைய அவார்டு இருக்கு. அது ஒரு சின்ன எதுக்கு யாரு கொடுத்தாலும் சாமியார்கள் ஒதுக்கிறது. அப்படியே நம்ம பார்த்தோம்னா ராணுவ வீரர்கள் தியாகம் செய்யறதுக்காக தான் அவங்க தியாகம் செய்யறதான் வர்றாங்க. ராணுவ வீரர்கள் கொடுக்க வேண்டாம். ஆனால் ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேரும் என்று தெரிந்துதான் வருகிறார்கள். ஆமா, அவர்களுக்கு விருது இல்ல இருந்தாலும் அவங்க செய்யறாங்க இல்லையா? சமூகராஜனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க போஸ்ட்மஸ் அவார்டு. ஆனா போஸ்ட்மஸ் அவார்டு எல்லாருக்கும் கொடுக்கிற பிரச்சனையாது. போஸ்ட்மஸ் அவார்டு ராணுவ வீரர் போஸ்ட்மஸ் அவார்டு கொடுக்க முடியும். அவருடைய வீரத்தை எப்படி காமிக்க முடியும்? ராணுவ வீரர் செத்துதான் காமிக்க முடியும், மற்றவனா புழைச்சிருந்து காமிக்க முடியும். ஆனா போஸ்ட்மஸ் அவார்டு ராணுவத்துக்கு சரி, அதே போஸ்ட்மஸ் அவார்டு மற்ற செக்டாருக்கு சரியில்லை. நான் திரு சுதர்சன் ராஜமண்ட கேட்கிறோம், நீங்க சொன்னீங்க அத்வானிக்கு இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்குல தொடர்புடைய கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு. இது போன்ற வழக்கம் நம்ம உங்களுக்கே தெரியும், இந்திரா காந்தி மேலே எவ்வளவு பெரிய வழக்குகள் இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சார பின்னணிகள் இருந்துச்சு சொல்லிட்டு. நீங்க சொன்ன போல போருக்கு வெற்றிக்கு பிறகு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னா கூட, ராஜீவ் காந்தி அவருடைய பள்ளிக்கூடத்துடைய முதல்வராக இருந்த பிரின்சிபலாக இருந்தவருக்கு இந்த விருது கொடுத்தார். சோ இந்த க்ளோஸ்னஸ் எப்படி போது பாருங்க யார் யாருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல வாஜ்பாய் அவர்களுடைய மூட்டு அறுவை சிகிச்சை செய்த டாக்டருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்ப என்னுடைய வீட்டு வேலையால் என்னுடைய வீட்டில் உதவி பண்ணவங்க, எனக்கு கடன் கொடுத்தவர், இந்த மாதிரி விருது கொடுத்தே போனா அந்த விருதுடைய தரம் எங்கே நிற்கும்? இதுல அதிகமான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததும் அதிகமான ஆண்டுகள் விருது கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி. அதாவது நீங்க சொல்றது மாதிரி மிக சாதாரண நிலைக்கு இதை கொண்டு போயிடக்கூடாது. மூட்டு சிகிச்சை செஞ்சவருக்கு ஒருத்தர் டாக்டர் கொடுக்கிறாருன்னா அவர் மூட்டு சிகிச்சை சிறந்த முறையில செய்திருக்கிறார் என்று பிரதமர் நம்புகிறார். நீங்க பிரதமர் மேலேயும் குடியரசுத் தலைவர் மேலேயும் நம்பிக்கையை குறைத்து விட்டு வேறு நபர்கள் மீது நம்பிக்கை இருப்பது போல இன்றைக்கு ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எது எடுத்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டது. அதுல குறிப்பாக இவ்வளவு நேரம் பாஜக விருது வழங்கக்கூடிய செயல்பாடு நீங்க தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்லங்க, நான் சொல்ற பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர்கள். இவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய கேபினெட் செக்ரட்டரி மற்றவர்கள் சேர்ந்து இதுல இருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையிலே, அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பதை பரிந்துரை செய்கிறார்கள். கடைசி முடிவு எடுக்கக்கூடியது என்பது பிரதமரும் குடியரசுத் தலைவரும் செய்கிறார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது இதுல எதுவும் பணம் கொடுக்கப்படவில்லை. இதுல அவார்டு என்பது மிக ஒரு சான்றிதழ் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது, ஒரு சின்னம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்னாலே பணம் கிடையாது. அரசியல் சட்டத்திலே இப்படிப்பட்ட பட்டங்கள், சர் பட்டங்கள் போன்றவை எல்லாம் கொடுக்கக்கூடாது என்றே இருக்கிறது. ஆனால் இதுல பட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. இதற்கு கொடுக்கப்படுவது ஒரு சிறந்த சேவை செய்திருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட
தகுதியின் அடிப்படையில் உயர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக நீங்க சொன்னீங்க இதை வந்து அவ்வளவு தரத்தை வந்து நீங்க தாழ்த்தி யோசிச்சிட வேண்டாம். நீங்க வந்து அந்த அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் அரசியல் கொஞ்சம் நம்பணும் சொல்லி சொன்னீங்க. 1995 ஒரு வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைத்தது. இதுக்கு எந்த வரையறையும் இல்ல, யாருக்குனாலும் விருது கொடுக்கலாம், எந்த துறையினாலும் விருது கொடுக்கலாம், மிச்சம் ஒண்ணுமே இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிற பிரிவுல, பிறர் அப்படிங்கிற ஒரு பிரிவுல யாருனாலும் கொடுத்தலாம் வந்துட்டீங்க. எந்த வரைமுறையும் இல்ல, இதுல எந்த நியாயமும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சது. எவ்வளவு பேர் கொடுக்கணுங்கிற எண்ணிக்கை வந்து பாஜக என்னுடைய ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் அரசுல கடைசியா வந்து 128 பேருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது. இந்த முறை 104 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி விருதுகள் கொடுக்கிறவருடைய எண்ணிக்கை, விருதுகள் கொடுப்பதற்கான தகுதி, இது எதுக்குமே வரையறை கிடையாது. யார் நினைச்சாலும் யாருக்குனாலும் கொடுக்கலாம். இந்த விருதுகளுக்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? அதாவது மரியாதை உருவாக்குவதற்கு எனக்கு தெரிந்த மட்டும் ஒன்றே ஒன்று, யாருக்கு கொடுக்கிறார்கள், எந்த அடிப்படையில் கொடுக்கிறார்கள் என்பது கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். வெப்சைட்ல சொல்லப்பட்டு அவருடைய விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பின்னாலே இவர்கள் முடிவு செய்வது என்பது சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, பெறுபவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த இரண்டை செய்தால் இது மக்களாட்சி முறையிலே ஒரு சரியான முடிவை கொண்டு வர முடியும் என்பதால் இரண்டாவது விஷயம் செய்யப்படுகிறது. இரண்டாவது விஷயம் வந்து விருது பெயர் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நேரடியாவோ தொலைபேசியிலோ கடிதம் மூலமா தகவல் தெரிவிச்சு உங்களுக்கு சம்மதமான கேட்டு தான் வாங்குறாங்க. ஏன்னா வேண்டான்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அது நல்லது அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் பண்றாங்க. அது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். முதல் விஷயம் சாத்தியமா இதுக்கு காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு முன்னுதாரணம் எடுத்திருக்கிறதா? நம்ம வந்து பொது பார்வையில விட்டுட்டு அவங்களுடைய மக்களுடைய ஒப்பீனியனை பார்த்து செய்வோங்கிறது சாத்தியமான விஷயமா எப்பயாவது முயற்சி நடந்திருக்கு? அது வரை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் சொல்ல விரும்புவது, தவறுகள் சில இடங்களில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பொதுமக்கள் மத்தியில் சொல்லுவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் உரிமை சட்டத்திலே இருக்கப்படுகிற ஒரு வழிமுறையாகும். அந்த வழிமுறையின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் சொல்லுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள், அதையும் நீங்கள் எடை போடுங்கள். கடைசியில் எது சரி என்று பிரதமருக்கு தெரிகிறதோ, எது குடியரசுத் தலைவருக்கு தெரிகிறதோ அந்த முடிவை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு நாம் உரிமை கொடுத்து தீர வேண்டும். அதை பற்றி நாம் விவாதிப்பதற்கு நமக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. அதே நேரத்தில் எதெடுத்தாலும் ஒரு நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆகினாலே இது சரி, இன்னொரு துறை ஒன்று சொல்லிவிட்டது ஆகினாலே சரி என்பதை விட நீங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக நடந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை அவர்களுடைய காலம் முடிகின்ற பொழுது, 5 ஆண்டுகள் முடிகின்ற பொழுது மக்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அதில் இதையும் ஏற்றுக்கொண்டுதான் செய்கிறார்களே தவிர இதை பார்க்காமல் அவர்கள் முடிவு எடுப்பது அல்ல. உங்களுக்கே தெரியும், உச்சநீதிமன்றம் வந்து விருதுகள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, இந்த விருதுகள் கொடுக்கறதுக்கு ஒரு வரையறை வகுத்துக்கங்க, ஒரு அடிப்படை தகுதியில் வளர்த்துக்கங்க. அதை வகுக்கவே இல்லை. 95 செய்யப்பட்ட விஷயம் 2015 வரைக்கும் நடக்கல. ஒரு வரையறைகள் எத்தனை பேர் 50 பேருக்கு மேல போக கூடாது. 128 பேருக்கு கொடுத்தீங்க. எதுக்கு 50, எதுக்கு 120, எதுக்கு 500 கொடுக்க கூடாதா சார்? கலைமாமணிக்கும் நல்லாசிரியர் விருதுக்கு என்ன வித்தியாசம் வந்துடும்? கலைமாமணி நல்லாசிரியர் விருது மாதிரி பத்ம விருது ஆயிராதா? கொடுப்பது தவறு கிடையாது. காரணம் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். இவர்கள் சிறப்பானவர்கள். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களிலே 1000 பேருக்கு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் அதை வரையறை செய்கிறீர்கள்? நீதிபதிகளிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சரியான முறையிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள் சொன்னால் நீதிபதிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? ஏன் அவர்கள் அதிலிருந்து பொறுப்பிலிருந்து நீதி தூக்கி எறியப்பட வேண்டும்? மக்களாட்சியிலே எல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும். முடிவுகள் எடுப்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. மக்கள் பார்த்து அதற்கு எடை கொடுக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுங்கள். நான் திரு சுதர்சனன் ஆட்சி சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய நாடு இல்ல பாருங்க, நான் என்ன சொல்றேன், அவர் எதிர்க்க அந்த கட்சி காங்கிரஸ் தான் எதிர்க்கணும்னு ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், 120 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எத்தனையோ பேர் கௌரவம் எதுக்காங்க? அதாவது இந்த பத்மஸ்ரீ கொடுத்து அதை பயன்படுத்த பாரத ரத்னா ஏங்க 25 பேர் கொடுக்க மாட்டீங்க? 3 பேர் கொடுக்கணும். 25 பேர் கொடுங்க. ஒரு நிமிஷம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வைக்கிறீங்க? பாரத ரத்னா முதல்ல சச்சின் டெண்டுல்கர் கொடுப்பீங்க, ராகுல் டிராவிட் கொடுங்க, கபில் தேவ் கொடுங்க, கவாஸ்கர் கொடுங்க. அதுதான் சொல்ல வரேன். பாரத் ரத்னா ஒரே ஒரு அவார்டு, அது 3 பேர் கொடுக்கலாம். 3 பேர் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துல 3 பேர் கொடுக்கலாம். பத்ம விருதுக்கு வரையறை கிடையாது. நான் பத்ம விருதுக்கு வரையறை கிடையாது. நீங்க கொடுக்குறீங்க. பாரத் ரத்னா ஏன் வரையறை வச்சிருக்கீங்க? ரெண்டு கட்சியும் கேக்குறேன். ப்ளீஸ் வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்த கபில் தேவ் வந்து பாரத் ரத்னா கிடையாது. லிசன் பண்ணுங்க. என்ன கேட்டா பீரியாடிக்கல் ரிவ்யூ இருக்கணும் தான் நானும் சொல்றேன். இதை உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு பண்ணிருக்கு. பி.வி. நரசிம்மா கவர்மெண்ட் பண்ணிருக்கு, வாஜ்பாய் கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணிருக்கு. அப்பப்போ ரிவ்யூ பண்ணணும். நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, விருது பெற்றவர்கள் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல பெற்றார்கள் பேச வேண்டாங்க.
அவர்களுக்கு எதற்காக கொடுக்குறாங்க? அந்த பத்மஸ்ரீ அவார்டுன்னு கொடுத்தா கூட அவார்டி அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு இருக்கு. நான் பத்மஸ்ரீ பேர் முன்னாடி போட்டுக்க கூடாதுன்னு இருக்கு. அதான் அந்த மாதிரி பயன்படுத்திக்க கூடாதுன்னு இருக்கு. எதற்காக? இது அரசாங்கம் செய்கிறது. இல்ல போட்டுக்கிறாங்க இல்லன்னு சொல்லல, ஆனா போட்டுக்க கூடாதுன்னு இருக்கு, போட்டுக்கிறாங்க, நான் மறுக்கல. ஆனால் இது எதற்காக அப்படி இருக்குன்னு சொன்னா அவர்களை கௌரவிக்கும் பொழுது இன்னும் அதிகமா இந்த நாட்டிற்காகவோ இல்லாட்டி அவர் துறை சார்ந்த விஷயத்துல இன்னும் அதிகமா சேவை செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தரும். நானும் கூட இது போன்ற வேலைகள் நிறைய செய்யணும், நம்முடைய துறையில சாதிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அதனால திருப்பாண்டே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எங்குமே எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர் எவ்ரி ஃபீல்ட். இது மாத்திரம் இல்ல, ஆனா அதுவே ரூலா மாற முடியாது. மொத்தமா கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னு ரெண்டு சில இடத்துல தவறாக வரலாம், வராம போகலாம். சுதர்சன் சொல்றார், சரி அந்த விருது வந்து அப்படி ஒரு வழக்கு இருந்தாலும் கொடுத்துட்டீங்களே, நாங்க தான் அப்புறம் வாபஸ் வாங்கிட்டோமே. நீங்க சொல்றீங்க ஒன்னு ரெண்டு பேருக்கு இருந்திருக்கலாம், நாங்க தவறான ஆட்களை பட்டியல சேர்த்துட்டு சரியான ஆட்களை நீங்களும் அமைக்கிறீங்க. இங்க பாருங்க, திருப்பி நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குன்னு சொன்னேன், அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் ஆகி வரணும்னு சொல்றேன். சில சிக்கல்கள் இருக்கலாம், இல்லன்னு நீங்க சொன்ன அதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எதை கொடுத்தாலுமே இவங்க எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு அவரு மரியாதைக்குரிய ஞானி பாக்குறாரு பாருங்க. அப்படி பாக்காதீங்கன்ற காங்கிரஸ் சொன்ன, காங்கிரஸ்ல எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்களா, யாரும் அப்படி பண்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்திருக்காங்களே, இல்ல நம்ம சொல்லவே முடியாது. நான் சொல்றேன், எங்க சர்ச்சை வருகிறது அதை பத்தி மாத்திரம் விசாரிக்க நம்ம டிஸ்கஸ் ஒட்டுமொத்த பத்மஸ்ரீ பத்தி, பத்ம அவார்டு அரசியல்வாதிகள் கொடுக்கப்படும் போதுதான் அரசியல்வாதிகளுக்கு ஏன் கொடுக்கலாம்? நான் கேட்கிறேன், பப்ளிக் அஃபேர்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ஏன் கொடுக்கிறதா? அரசியல்வாதிகள் நீங்க பாருங்க, உண்மையிலேயே எத்தனையோ பேர் நாட்டுக்காக சேவை செய்ய இருக்க அரசியல்வாதிகள் கிடையாதா? அவரெல்லாம் ரெகனைஸ் பண்ணக்கூடாதா? நீங்க என்ன செய்வீங்க? நான் எப்படி சொல்றேன், கருணாநிதி கொடுக்க மாட்டீங்க, ஜெயலலிதா கொடுக்க மாட்டீங்க, காங்கிரஸ் நினைக்கும், நம்ம கூட்டணி இருக்கணும்னு நினைக்கும். அதுதானே இப்போ அவார்டு யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுத்திருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். அப்போ இதே கிரேட்டன்ஸ் அப்போ இருந்து இல்ல, அப்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. உங்க தலைவருக்கு நான் கொடுக்குறேன், எங்க தலைவருக்கு நீங்க கொடுக்க. அதாவது ஆட்சியாளர்களோ பிரதமரோ ஜனாதிபதியோ இப்படித்தான் செய்வாங்கன்ற மாதிரி அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனே கொலாப்ஸ் பண்றீங்க. இப்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்ல மக்களுடைய பார்வை ரொம்ப சாதாரண தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இதுல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலுமே கொச்சைப்படுத்தலாம் சார், ரொம்ப எளிமையா கேட்கிறேன் சார். அமிதாப் பச்சன் வந்து இந்த நாட்டுடைய பத்ம விபூஷன் வரதுக்கு தகுதியானவரா இருக்கிறார். ரஜினிகாந்த் ஏன் சார் இல்ல? கமலஹாசன் ஏன் சார் இல்லங்க? அவர் நடிக்கல. ஒருத்தருக்கு பத்ம விபூஷன் 7 தான் கொடுக்கணும் இருக்கா? ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு தகுதி இல்லங்கிறதெல்லாம் கிடையாது. கொடுக்கல நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுறீங்க. ஏன் இவருக்கு கொடுத்தா அவருக்கு ஏன் கொடுக்கல, அவருக்கு கொடுத்தா இவருக்கு ஏன் கொடுக்கல, இல்லாட்டி இவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, துறையில சாதனை செய்தவர்கள் சொன்னீங்கல்ல, பல பேருக்கு கொடுக்கணும், பல ஆண்டு. திலீப் குமார் இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டாரு. இங்க இருக்கிற ரஜினிகாந்த் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ரஜினிகாந்த் பத்மா சகோதரர் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்துல் கலாம் வரும்பொழுது அவர் கொடுத்த சஜஷனே ஒரு பத்மா அவார்ட் பத்மஸ்ரீ வாங்கினவர் அடுத்த விருதுக்கு போகும்பொழுது 10 ஆண்டு காலம் இடைவெளி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். பல விஷயங்கள் ஆலோசனை பண்ணித்தான் வருது. நீங்க வெறும வந்து ஒரு விஷயத்தை நடக்கும் பொழுது இவங்க இப்படித்தான் பிராண்ட் பண்ணும்பொழுதுதான் விருது பெறுவர்களுக்கு கூட கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. விருது பெறுவங்க நான் உங்களுக்கு கேட்கிறேன், இன்றைக்கு 104 பேரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் வாங்கிருக்காங்கன்றீங்களா? நீங்க 104 நீங்க 140 பேர் இப்படித்தான் வாங்கியிருப்பார்கள் என்று நீங்கள் ஏன் இப்படி கொச்சைப்படுத்துறீங்க? நான் கேட்கிறேன், சொல்ல வேண்டிய நீங்க உங்களுடைய வார்த்தையில போட பாக்குறீங்க. அப்படி இல்ல, 4 பேருக்கு தவறான முறையில் கொடுக்கப்பட்டிருந்தால் 100 பேருக்கும் அவமானம். நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இல்லன்னு சொல்லல. செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும்ங்கிறதுனாலதான் ரெவியூ அடிக்கடி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. அரசாங்கமும் அதை செஞ்சிருக்குது. ஏற்கனவே ஞானிட்ட கேட்க விரும்புறேன், இந்த மாதிரி விருதுகள் வழங்குறதுல, விருதுகள் கேட்பதுல வந்து லாபியிங் நடக்கலன்னு உறுதியா சொல்ல முடியுமா திரு ஞானி? நிச்சயமா லாபியிங் நடக்குது, லாபியிங் நடக்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது. நிச்சயமா நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அவருடைய சித்தாந்தத்துக்கு ஏற்ற, அவருடைய பார்வைக்கு ஏற்ற ஆட்கள் தான் ஒவ்வொரு தொழிலையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். எம்ஆர் சீனிவாசனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அணுகுலை பிரச்சனையில அவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசோடும் பிஜேபி அரசோடும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அணுகுலை விமர்சிக்கிற ஏதாவது ஒரு விஞ்ஞானிக்கு இந்தியாவில் கொடுத்திருக்காங்களா? அரசியல் நல்ல கண்டு போன்ற ஒருத்தர் இது வரைக்கும் பத்மஸ்ரீகாவது இவங்க பரிசீலனை பண்ணிருக்காங்களா?
எந்த துறையில யார பண்றாங்க? அப்ப இவர்கள் சார்பு நிலையில இருந்தா எல்லா துறையிலுமே பாக்குறாங்க. அரசியல் மட்டும் இல்ல, எந்த துறையாக இருந்தாலுமே இவர்கள் சார்பு நிலையில இருந்தா பாக்குறாங்க. அது விஞ்ஞானமா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், எந்த துறையா இருந்தாலும் இவருடைய சித்தாந்தம் இவர்கள் கொள்கைகளுக்கு உடன்பாடான இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்தாலும் பாக்குறது இல்ல. அணுகுலை விமர்சிப்பது கூட என்னை பொறுத்த மட்டும் மக்களுக்கு சேவை தான். அணுகுலைக்கு வேலை செய்வது மட்டும் இல்ல. அந்த பார்வையில இருந்து பாக்குறாங்களா என்ன? அப்துல் கலாம் முழுக்க முழுக்க இவர்கள் கருத்துக்களை ஆதரித்தவர்களால கொடுத்தாங்க. அமர்த்தியா சென்னுக்கு நோபல் பரிசு அந்த காலம் வளராவிட்டாலும் அமர்த்தியா சென்னுக்கு கொடுத்திருக்க போறதில்லை. அதுதான் உண்மை. இதுதான் நடைமுறையில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விருதுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகளுக்கு இல்லாமல் செய்துவிட்டு 5 ஆண்டு கழித்து வேண்டுமானு யோசிக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. மொராஜி கவர்மெண்ட்ல பத்மா அவார்ட்ஸ் இல்ல, இந்த அவார்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி 93, 97 எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் புதுவான விஷயம் எல்லாம் கிடையாது. திரு நடராஜ், உங்களுடைய இறுதியா சுருக்கமா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது போன்ற சர்ச்சைகளை சொல்லுங்க திருஞானி. அந்த அவார்டுகள் இல்லாத காலகட்டத்தில் அது அவார்டு இல்லாதனால நாட்டுக்கு எந்த பின்னடைவும் ஏற்பட்டுள்ள, இந்த விருதுகள் இல்லாதனால தேசத்துக்கு எந்த சிக்கலும் ஏற்பட்டுள்ள. ஆனால் இந்த விருதுகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. திரு நடராஜ், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள். இதுல இந்த அரசியல் பார்வை இல்லாமல் இருந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த விருதை வழங்குவதற்கு என்ன வழி நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இதோட கமிட்டி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த கமிட்டி ஒரு பொதுவான கமிட்டியா இருக்கு. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கமிட்டி இருக்கணும். இரண்டாவது, போஸ்டுமஸ் அவார்டு யாருக்குமே கொடுக்கறது ஒரே முடிவில் இருக்கணும். வெளிநாட்டில் வரக்கூடிய இந்தியர்களா இருந்தால் வெளிநாட்டுக்காரங்க வேண்டாங்கிற முடிவுக்கு வரணும். ஜார்ஜ் ஹார்ட் ப்ரொஃபசர் பெர்க்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு, ஓகே கொடுக்கலாம், இப்படி எல்லாம் கொடுக்கலாம். அமர்த்தியா நோபல் பிரைஸ் வாங்கிட்டார். நம்ம பரிசு ஒன்றும் பெருசு இல்ல. வெளிநாட்டு இந்தியர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கே கொடுத்துருக்கிறோம். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படிதான் நம்ம நம்பர்களை கூட்டிட்டு போறோம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேண்டாம், போஸ்டுமஸ் அவார்டு வேண்டாம். பண்டிட் மதன் மோகன் மாளவியாவுக்கு பாரத் ரத்னா சொன்னாங்க. நீங்க எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வழியை சொல்றீங்க. எண்ணிக்கை குறைக்கும், பிரச்சனையும் குறையுது. ஒண்ணு, இந்த போஸ்ட்மஸ் அவார்டு கொடுக்கிறது குறையலாம். போஸ்ட்மஸ் அவார்டோ அல்லது வெளிநாட்டுக்காரங்களுக்கான அவார்டோ அந்த சர்ச்சையை கிளப்பவே இல்லை. சர்ச்சையை கிளப்புவது அரசியல்வாதிகளுக்கும் வேண்டப்பட்ட திரையுலக பிரமுகர்கள் மற்ற பிரமுகர்கள் கொடுக்கப்படுறதா பிரச்சனைக்கான காரணமே. இது குழு அரசியல் சாராத ஒரு குழு இருக்கணும். இரண்டாவது, நீங்க தேர்வு பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அரசியல் கேட்கணும். இப்ப ஞானி சொல்றது சில விஷயம் ஒத்துக்கிறேன். லாபியிங் இல்லைன்னு சொல்லவே முடியாது. லாபியிங் இருக்கு. நீங்க பிரதமரை கொச்சப்படுத்துறீங்க. இல்ல, லாபியிங் இருக்கு. நான் கண்டிஷன் லாபியிங் இருக்கு. நீங்களும் ஞானி பிரதமரை கொச்சப்படுத்துறீங்க, மத்திய அரசு கொச்சப்படுத்துறீங்க. அதுல சொல்லியே பிரதமர் எப்படி கொச்சப்படுத்துறாரு? நாட்டுடைய பிரதமர் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் நான் ஆதரிக்க வேண்டும் அவசியம் இல்லை. திரு சுதர்சன் நாச்சப்பனார் தான் சொன்னாரு. திரு சுதர்சன் நாச்சப்பனார் தான் சொன்னார். திரு ராவணன் தான் சொல்றாரு. நீங்க நம்ம எல்லாருமே பிரதமரையும் மத்திய அரசையும் கொச்சப்படுத்துறோம் சார். லாபிங் இல்லைன்னு சொல்றது நமக்கு எல்லாமே இருக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாலும் விமர்சிக்கவே கூடாதுங்கிறதுக்கு, பிரதமர் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு, அப்படினால கொச்சப்படுத்துற கேள்வியே வருது. மன்னர் ஆட்சியா நடக்குது இல்லையே. இல்ல, அவர் சொல்றது என்ன, நீங்க மத்திய அரசை நம்புங்க, பிரதமரை நம்புங்க, ஜனாதிபதி கையெழுத்து போறாரு அதை நம்புங்கன்னு சொல்றாங்க. அவர் நம்புறது வெவ்வேறு விஷயம். நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கிற போது நம்ப முடியவில்லை என்று சொல்லுவது நம்முடைய வேலையா இருக்கிறது. சந்தேகத்துக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மக்களுடைய பார்வை, உங்களுடைய பார்வையா இருக்குது. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? இது போன்ற விருதுகள்ல அரசியல் அதிகம் செய்யக்கூடிய கட்சி எது? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். இதுபோன்ற விருதுகளில் அரசியல் அதிகம் செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் என்று 13% மக்களும், பாரதிய ஜனதா என்று 75% மக்களும், 2 கட்சியிலுமே அரசியல் செய்கின்றன 12% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 கட்சியிலுமே அரசியல் செய்கின்றன 12% மக்களும், காங்கிரஸ் தான் அதிகம் அரசியல் செய்கிறது என்று 13% மக்களும், பாஜக தான் இதில் அதிகம் அரசியல் செய்கிறது என்று 75% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது, காங்கிரஸோ பாஜகவா என்பதை தாண்டி மக்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுவதில் சந்தேகம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது என்பதில் மக்களுடைய எண்ணமா இருக்கிறது. நிச்சயமாக விருதுகள் வழங்கப்படும் போது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு வழங்கினால்தான் அந்த விருதை பெறுபவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் உடன் சேர்ந்து விருதை பெறக்கூடிய மற்றவர்களுக்கும் கௌரவம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.